வணக்கம் நேர்களே. இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு. மூத்த ரிட்டயர்ட் ஐஏஎஸ் ஆபிசர், அரசியல் திறனாய்வாளர் ஐயா திரு பாலச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர் ஷர்மிளா. வணக்கம். அடுத்தடுத்து சர்ச்சைகள் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. நேத்து பாத்தீங்கன்னா, ஆளுநரை சந்தித்து முக்கியமான எதிர்க்கட்சிகள் எல்லாம் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் குடுத்திருக்கிறாங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக ஆயிருக்கு. ஆ ஒரு சர்ச்சையா வெடிச்சிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்த முதலமைச்சர் விஜய், ஆ அதிகாரம் இல்லாத நபர்கள்லாம் வச்சு கேபினெட் மீட்டிங் நடத்துறாரு. ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி போன்ற நபர்கள் என்ன அபிஷியல் கெப்பாசிட்டில இந்த மீட்டிங்ஸ அவங்க அட்டெண்ட் பண்றாங்க. இது சட்டவிரோதமானது. இதற்காக விஜய் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பல மூத்த பத்திரிகையாளர்கள் சோசியல் மீடியால பேசும்பொழுது, இவங்க என்ன பொறுப்புல இருக்காங்க அப்படின்னு அபிஷியலா இதுவரைக்கும் ஜிஓவே வரல. இந்த கவர்ன்மெண்ட் அப்படிப்பட்ட எந்த ஜிஓவையும் வெளியிடல. அப்படி வெளியிட்டிருந்தா அந்த ஆதாரத்த குடுக்கணும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வச்சிருக்கிறாங்க. இத எப்படி பார்க்குறீங்க? இந்த அபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட்னா என்ன? இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுது? உண்மையிலேயே தாவேக அரசு இதெல்லாம் தெரிஞ்சு தான் செய்றாங்களா? இல்ல தெரியாம செய்றாங்களா? கேபினெட்ல நடக்கிற டிஸ்கஷன்ஸ் வந்து கான்ஃபிடென்ஷியல் தான். அந்த டிஸ்கஷன்ல பல விஷயங்கள் வந்து பரிமாறப்படும். இறுதியாக முடிவு எடுக்கப்படும். அப்ப கேபினெட்ல இருக்கவங்க இந்த முடிவு வந்து மற்றவர்களுக்கு அறிவிக்கப்படும். ஆனா என்ன டிஸ்கஷன் நடந்துச்சுங்கிறது வந்து தெரியப்படுத்தக்கூடாது. சில சமயங்கள்ல வந்து உண்மையான நாட்டுடைய உண்மையான நிலவரங்கள் ஒரு மதக்கலவரம் வர்ற மாதிரி இருக்குன்னு சொல்லி வைங்க. அப்போ மதக்கலவரம் வர்ற மாதிரி இருக்கிறது எவ்வளவு தீவிரமானதுங்கிறத பத்தி கேபினெட்ல வந்து ஆலோசிக்கலாம். ஆனா வெளியில சொல்றது வந்து நிலைமை கட்டுக்கடங்குவதாகத்தான் இருக்கிறது. அங்கங்கே உள்ள சில சச்சரவுகளுக்காக இங்கிருந்து படைகள் அனுப்பப்படுகின்றன அப்படின்னு மட்டும் சொல்லலாம். கேபினெட் அப்படி தீர்மானிச்சிருக்கு. அங்கே உள்ள லோக்கல் ஆபீசர்ஸ் வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் என்று கேபினெட் அறிவுறுத்தி இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஆனா உள்ள பேசும்போது அவங்க வந்து எல்லா விஷயத்தையும் வந்து பேசுவாங்க. அந்த மந்திரிகள் வந்து ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்திருக்காங்க. அதனால அங்க பேசுறது அவங்க வெளியில சொல்லக்கூடாதுன்னு உண்டு. ஆனா அப்படி ரகசிய காப்பு பிரமாணம் எடுக்காதவங்களுக்கு வந்து அப்படி எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. இப்ப எங்களுக்கு கேபினெட்ல யார் யாரெல்லாம் இருப்பாங்க? கேபினெட் மீட்டிங் நடக்கும்போது சீஃப் மினிஸ்டர் இருப்பாரு. அல்லது அவர் இல்லைன்னா மூத்த அமைச்சர் அதுக்கு தலைமை தாங்குவார். இது வந்து நடைமுறை வழக்கம். அதை தவிர எந்த துறையை பற்றின டிஸ்கஷன் நடக்குதோ அந்த துறையுடைய அமைச்சரும் அதிகாரிகளும் இருப்பாங்க. சிஎம் பொறுத்த மட்டும் அவருக்கு உதவுறதுக்கு வந்து பிரின்சிபல் செக்ரட்டரி டு சிஎம் அல்லது செக்ரட்டரி டு சிஎம் சொல்லி இருக்கிறவங்க அங்கே வந்து இருக்க முடியும். சீஃப் செக்ரட்டரி வந்து எல்லா மீட்டிங்லையும் இருப்பார். கேபினெட் மீட்டிங் எல்லாத்துலேயுமே வந்து இருப்பார். மற்றவங்க யாரும் இருக்கக்கூடாது. இப்போ இங்க பிரச்சனை என்ன வருதுன்னா, ஆரோக்கியசாமி அண்ட் மிஸ்டர் ரெட்டி இவங்க 2 பேர் வந்து எந்த கெப்பாசிட்டியில் இந்த இடத்துல எல்லாம் கலந்துக்கிறாங்க. இப்போ நீங்க சொன்னீங்க ஆர்டர் இன்னும் வரலன்னு. டாக்டர் ஆர்கே வந்து ரீசெண்டாக வந்து சொல்லியிருக்காரு. பொலிட்டிக்கல் அட்வைசர்னு சொல்லி ஆரோக்கியசாமிக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கிறது. மிஸ்டர் ரெட்டிக்கு வந்து இந்த இது அப்பாயின்மெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கிற விஷயமான வருன்னு சொல்லி ஒரு ஆர்டர் வந்திருக்குன்னு சொல்லி சொல்றாரு. இப்போ முதல்ல மிஸ்டர் ரெட்டிக்கு வந்து இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் பெர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கான பேக்கிங் என்ன, கிரவுண்டிங் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இல்லை அவருடைய இது வரைக்கும் அவங்க ஒவ்வொருத்தரும் தங்களுடைய பயோடேட்டா கொடுத்துருப்பாங்க. அந்த பயோடேட்டா அடிப்படையில் வச்சு பார்த்தா இவருக்கு அப்படிப்பட்ட அனுபவம் எதுவும் இல்லை அப்படின்னு தான் முடிவுக்கு வர வேண்டியிருக்கும். அவருக்கு ஏன் இந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு, இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பில் உட்கார வச்சிருக்காரு அப்படிங்கிறது தெரியாது. பொலிட்டிக்கல் அட்வைசர் வந்து பாலிட்டிக்ஸ் தெரிஞ்சவங்க, முதலமைச்சருக்கு நெருக்கமானவங்க, யாரை வேணாலும் அவங்க போட்டுக்கலாம். ஜான் ஆரோக்கியசாமி வந்து ஏற்கனவே இந்த இதுல எல்லாம் பாலிட்டிக்ஸ் வந்து இந்த தேர்தல் வேலைகள்ல எல்லாம் வந்து யுக்திகள்லாம் வந்து கொடுத்துருக்காருன்னு சொன்னா அது ஒரு தகுதியானவரை வந்து இருக்கலாம். ஆனால் கேபினெட் அந்தஸ்து இருக்கா 2 பேருக்கும் கேபினெட் மீட்டிங்ல கலந்துக்கிறதுக்கு. இன்னும் சொல்லப்போனா கேபினெட் அந்தஸ்து இருக்கிறது மட்டும் பத்தாது கேபினெட் மீட்டிங்ல கலந்துக்கிறதுக்கு. கேபினெட் மினிஸ்டரா இருக்கிறது வேற, கேபினெட் அந்தஸ்து இருக்கிறது வேற. இப்போ நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டின்னு சொல்லி ஒன்று கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கு. முந்தைய நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டின்னு இருந்தது. இப்போ நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி ஒன்று இருக்கு, நேஷனல் கமிஷன் ஃபார் ட்ரைபல்ஸ் ஒன்று இருக்கு. இதனுடைய இப்போ இவங்க சேர்மன் எல்லாருக்குமே வந்து கேபினெட் மினிஸ்டர் அந்தஸ்து தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க வந்து இந்த மீட்டிங்கில் கலந்துக்க முடியுமா? முடியாது. அதனால வந்து இவங்க இந்த மீட்டிங்கில் கலந்துக்கிறதுக்கு எந்த விதமான ஜஸ்டிஃபிகேஷனும் கிடையாது அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கும். அதனால இதை பற்றி விளக்க வேண்டிய பொறுப்பு வந்து தமிழக அரசுக்கு வந்து இருக்கு. ஏன் அப்படி கலந்துக்கிட்டாங்க? ஏன்னா இது கொஞ்சம் சீரியஸான விஷயமா தான் பார்க்கப்படும். இது ரகசிய காப்பு பிரமாணம் பண்ணாத ஒருத்தங்க இந்த மீட்டிங்ல உட்காந்துருந்தாங்கன்னா அப்போ இந்த மீட்டிங்ல நடந்ததெல்லாம் பத்தி அவங்க வெளியில சொன்னா அவங்க மேல எந்த நடவடிக்கை எடுக்க முடியாது. ஏன்னா அவங்க ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்துக்கலையே. அப்போ
ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்களை பற்றியெல்லாம் வெளியில வந்து செய்திகள் பரப்பப்பட முடியும். அதனால வந்து இது ரொம்ப தவறான ஒரு முன்னுதாரணமா அமைஞ்சிரும். என்ன செய்ய ஓகே. போறாங்க தமிழக அரசுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கணும். இப்ப சட்ட ரீதியாக முதலமைச்சர் மேல இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க. அப்ப தி ஓனஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபால்ஸ் ஆன் த சீஃப் மினிஸ்டர் இல்லையா? இப்ப சட்ட ரீதியாக இதுல வந்து என்ன புரோசீட் பண்ணுவாங்க? இது எந்த அளவுக்கு வந்து இந்த அரசுக்கு வந்து எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு? ஓனர்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இதன் பொறுப்பு வந்து முதலமைச்சரை தான் சாரும். அதுல சந்தேகம் இல்லை. என்ன நடவடிக்கை எடுப்பாங்கன்னா சட்ட ரீதியாக நடவடிக்கைங்கிறது முதல்ல அவருக்கு வந்து விளக்கம் கேட்டு இது அனுப்பப்படலாம். ஆனா அந்த விளக்கம் கேட்டு அனுப்புறது யார் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கவர்னர் தான் இதுல அனுப்ப முடியும். அதனால தான் கவர்னருக்கு வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க. இது வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. ஆனா அதுக்கு ஓகே. அடுத்து வந்து என்ன சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னா கண்டம் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இப்படிப்பட்ட நடவடிக்கை இருக்கக்கூடாது. அடுத்து இதையும் சொல்லலாம். எந்த மீட்டிங்ல எல்லாம் வந்து இந்த கேபினட் அமைச்சர் அல்லாதவங்க வந்து கலந்துக்கிட்டாங்களோ அதுல வந்து அவர்களால் ஏதாவது ஒரு செய்தி வெளியில் பரப்பப்பட்டால் அதனால் ஏற்படும் விளைவுகளுக்கு முதலமைச்சர் தான் முழு முழு பொறுப்புன்னு சொல்லலாம். அதன் அடிப்படையில் பின்னாடி ஏதாவது ரொம்ப மோசமான நிகழ்ச்சி வந்தாலும் முதலமைச்சர் மேல வந்து நடவடிக்கை தான் எடுக்க வேண்டியது. அதிமுக சார்புல முதல்ல ஆளுநர போய் சந்திக்கிறாங்க. இன்ஃபாக்ட் அதிமுகவை சேர்ந்த இன்பதுரை அவர்கள் 356 கொண்டு வந்து இந்த ஆட்சிய கலைங்க. வெளிப்படையாக குதிரை பேரம் நடக்குது. இங்கேருந்து வந்து எங்க கட்சியில இருக்கக்கூடிய எம்.எல்.ஏக்கள்லாம் ராஜினாமா பண்ணிட்டு அங்க போய் சேர்றாங்க. அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்ட வந்து வச்சிருக்கிறாரு. இப்போ கடந்த 2 நாட்களா பார்த்தீங்கன்னா, திமுகவில இருந்தும் பல பேர்கிட்ட பேரம் பேசப்பட்டது. 50 கோடி ரூபாய் வரைக்கும் குடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அமைச்சர் பதவி குடுக்குறோம்னு ஆசை காமிச்சு எங்கள கூப்பிடுறாங்க. அப்படிங்கிற குற்றச்சாட்டை திமுக தரப்புல இன்னைக்கு போய் ஆளுநர் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அப்படிங்கிறத நாம பார்க்க முடியுது. அதிமுகவில இருந்து அமைச்சர்கள் போறாங்க அப்படிங்கும்போது கூட தாவேகா என்ன சொன்னாங்கன்னா, நாங்களா கூப்பிடல. அவங்களா விருப்பப்பட்டு வந்தா நாங்க என்ன பண்ண முடியும்? அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாங்க. இன்னொரு பக்கம் ஆதவ அர்ஜுனா வெளிப்படையாக மேடையில 80% அதிமுக இங்க வந்துருச்சு. இன்னும் 20% தான் பாக்கி. அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த பேசுறாரு. அதுலயாவது ஒரு லாஜிக் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. திமுக எம்.எல்.ஏஸ தாவேகா டார்கெட் பண்ணுதுன்னா, அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய நோக்கம் என்னன்னு நினைக்கிறீங்க? அதாவது தாவேக்காவுடைய மெஜாரிட்டி இன்னும் கிடைக்கல தாவேக்காவுக்கு. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மொத்தம் 234 பேர் இதுல வந்து அசெம்பிளில. 118 பேர் இருந்தா மெஜாரிட்டி வந்து கிடைக்கும். இன்னைக்கு வந்து 107 பேர் இருக்காங்க. அந்த இவர் வந்து விஜய் ராஜினாமா பண்ணது உட்பட. இப்போ ஏறக்குறைய ஒரு 7 பேர் விஜயுடைய அந்த தொகுதி உட்பட 7 பேர் இப்போ வந்து போயிட்டாங்க. அப்போ 234ல 7 போச்சுன்னா உங்களுக்கு 227 தான் இருக்கு. 277ல வந்து உங்களுக்கு வந்து மெஜாரிட்டி வந்து 114. இவருக்கு 107 இருக்கு. இன்னும் 7 பேர் தேவைப்படுது. இப்போ அந்த 25 பேரை ஸ்பீக்கர் வந்து இவங்கெல்லாம் கொறடாவுடைய உத்தரவை மீறி வாக்களிச்சாங்க அதிமுக காரங்க நம்பிக்கை தீர்மானத்துல. அந்த நேரத்துல ஸ்பீக்கர் யாருக்காக வேண்டி வெயிட் பண்ண வேண்டியதில்லை. அவர் உடனடியாக சுவமோட்டோ தன்னளவிலேயே நடவடிக்கை தன்னிச்சையாகவே நடவடிக்கை எடுக்க முடியும். சட்டத்தில் அதுக்கு வழி இருக்கு. ஆனா அவர் அப்படி எடுக்காம இருந்தாரு. அடுத்து வந்து இவர் வந்து கடிதம் கொடுத்தாரு. எதிர்க்கட்சி தலைவர் கடிதம் கொடுத்ததுக்கு அப்புறமாவது அவர் வந்து நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஆனா அதுக்கிடையில இவங்கெல்லாம் மனசு மாறிட்டாங்க. ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது என்னன்னா நம்மளை இம்மீடியட்டா வந்து இவர் வந்து சேர்த்துக்குவாரு. தன்னோட அவங்க கட்சியில சேர்த்துக்குவார்னு எதிர்பார்த்தாங்க. அதுல சட்ட சிக்கல் இருக்கு. அப்படி சட்டமன்றத்துக்குள்ள இருந்து இவங்க கட்சியை விட்டு விலகி போனாங்கன்னா அவங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியும். அவங்களுடைய பதவி பறிப்புக்கு அவர்கள் உள்ளாக நேரிடும். அதுதான் சட்டம். அப்போ பதவி போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் எங்க மந்திரியா வர்றதுன்னு சொல்லிட்டு அவங்கள பல பேர் வந்து பேக் அடிச்சிட்டாங்க. அந்த 25 பேரும் போயிருந்தாங்கன்னா இவர் சபாநாயகர் நடவடிக்கை எடுத்திருந்தாருன்னா 234 இருந்து 25 போச்சுன்னா 209 தான் இருந்திருக்கும். அப்ப 209ல இவருக்கு வந்து மெஜாரிட்டி இருந்திருக்கும். விஜய்க்கு வந்து மெஜாரிட்டி இருந்திருக்கும். அந்த அந்த ஒரு வாய்ப்பை இழந்தார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன முதுகுல குத்துற மாதிரி ஆகாதான்னு நீங்க கேட்கலாம். இப்பயும் முதுகுல குத்துற மாதிரி தானே ஆயிடுச்சு. விஜய் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி என்னமே செய்யல. அதனால அவங்க திரும்பவும் அங்க போயிட்டாங்க. அப்ப இப்படிப்பட்ட குழப்பமான இது நிலைமை இருக்கும் பொழுது 7 பேர் மட்டும் போய் 227 இருக்கும்போது 114 தேவைப்படும் போது 107 தான் இருக்கு. இன்னும் 7 தேவைப்படுது. இவங்க தேர்தல் நடத்துறதுக்கும் இப்ப இடைஞ்சல் வந்துருச்சு. ஏன்னா இந்த 4 பேருக்கு வந்து ஸ்பீக்கர் கொடுத்த ஆர்டர் வந்து அவங்கள வந்து அவங்களுடைய ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டது வந்து சட்டப்பூர்வமாக சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு வந்துருச்சு. அதனால மற்ற மாநிலங்கள் எல்லாம் இடைத்தேர்தல் நடத்துற தேர்தல் ஆணையம் இங்க வந்து இடைத்தேர்தலை நடத்தல. இந்த ரிசைன் பண்ண 4 பேர் பிளஸ் இவருடைய ஒண்ணு விஜயுடைய ஒண்ணு 5க்கு வந்து இடைத்தேர்தல் நடந்து எதிர்பார்க்கப்பட்டது. அதுவும் வந்து இப்ப நடத்தல. அப்ப இந்த சிக்கல்ல இருக்கும்போது இவங்களுக்கு இன்னைக்கு ஒரே வழி என்னன்னா
எத்தனை பேரை ரிசைன் பண்ண வைக்கலாம்? நான் ஏற்கனவே சொன்னபடி இவங்களுக்கு 107 இருக்கு. அப்போ 213ன்னு கொண்டு வந்துட்டா இவங்களுக்கு வந்து மெஜாரிட்டி கிடைச்சிரும். அப்போ அதுக்கான வழியில ஈடுபடுறது இப்ப விஜயபாஸ்கர் வந்து மறுபடியும் ரிசைன் பண்ணியிருக்காரு. இப்ப இன்னும் அந்த மாரி ஒரு பக்கம் அந்த மாரி இதெல்லாம் வந்து கூட்டிக்கிட்டே போயி, இன்னொரு பக்கம் ஒரு பேச்சு இருக்கு. தாவேக்கால இருந்து சில பேர திமுக வந்து ரிசைன் பண்ண சொல்லிருவாங்கன்னு சொல்லிட்டு அப்படி பேச்சு, வழக்கு எல்லாமே நடந்திருக்கு. ஆனா விஜய் வந்து தன்னிடம் சொன்னதாக வைகோ வந்து பொதுக்குழு கூட்டத்திலேயே சொல்லியிருக்காரு. உங்க 2 எம்எல்ஏ ரிசைன் பண்ண வைங்க. அவங்கள ஜெயிக்க வைக்கிறது ஏன் பொறுப்புன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய நிலைமையிலிருந்து பாருங்க. அவரு சொல்லல, நான் அப்படி நினைச்சேன் அப்படின்னு சொல்லி மாத்தி பேசிட்டாரு. ஆனா பொதுக்குழுல அப்படி சொல்லியிருக்காரு. இந்த இது நெருப்பு இல்லாம புகையாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப ஏதோ ஒரு பேச்சு தாவேக்காலேருந்து வந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து அனுமானிக்க வேண்டியிருக்கு. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது தாவேக்கா வந்து இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, டபுள் எட்ஜ்டு சோடா. அதாவது தங்களுடைய கட்சியிலிருந்து யாரும் போயிறக்கூடாது. இப்ப டிஎம்கேல இருந்தே மினிஸ்டர் இவங்க வந்து ரிசைன்மென்ட் வர்றாங்கன்னா, இந்த கவர்ன்மெண்ட் நிலையா நிக்க போகுது. அப்ப இந்த கவர்ன்மெண்ட் கன்டின்யூ பண்ணும்போது, நமக்கு இருக்கிற ஆதாயம் மிக அதிகம். நம்ம எதுக்கு இன்னொரு பக்கம் போணும்னு, யாராவது ஒருத்தங்க ஃபென்ஸ் சிட்டர்ஸா இருந்தா, மதில் மேல் பூனைகளாக இருந்தார்கள் என்றால், அவர்களும் போக மாட்டாங்க. நம்ம கூட உறுதியா நிப்பாங்க. அதனால வந்து திமுக எம்எல்ஏக்கள வல வைக்கிறது, அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிருக்கலாம். அதன் காரணமா வந்து செஞ்சிருக்கலாம். ஆனா இது எல்லாமே வந்து ஒரு தீவிரமான விசாரணைக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து உண்மை தெரிய வரும். இப்ப இவங்க வந்து ராவேக்கா எம்எல்ஏ வந்து இது பண்ண பார்த்தாங்க, வலவீசினாங்கன்னு சொல்லிட்டு உடனடியா இவ்வளவு ஆக்ரோஷமா வழக்கு பதிகிற காவல்துறை வந்து அதே கம்ப்ளைண்ட் வந்து தாவேக்கா மேல இருக்கும் பொழுது மௌனம் காக்கிறார்கள். இதுல வந்து ஃபேர் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்ல. அதனால அடுத்து என்ன நடக்கும்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒருவேளை அதிமுகவ முழுசா வந்து டிஸ்இன்டகிரேட் பண்ணிட்டு, திமுகவையும் வீக்கன் பண்றது ஒரு அஜெண்டாவாக இருக்குமா? ஏன்னா அதிமுகலேருந்து வந்து தாவேக்கால சேரக்கூடிய எல்லாருமே சொல்றது என்னன்னா, தலைமைத்துவம் சரியில்ல. அங்க இருக்கக்கூடிய இபிஎஸ் மேல குற்றச்சாட்டு சொல்லிட்டு வராங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு நிலை திமுகல இல்ல. இன்னும் வந்து இங்க வந்து அந்த தலைமைத்துவம் மேல ஒரு பெரிய ஒரு விமர்சனங்களோ எதுவுமே வரல. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சினாரியோவ கிரியேட் பண்ணி திமுகவையும் இன்னும் வீக்கன் பண்றதுக்கு, திமுக தலைமைய வீக்கன் பண்றதுக்கான ஒரு முயற்சியா அத பார்க்கலாமா? அவங்க அப்படி அதாவது திமுக தலைமையை வீக்கன் பண்ணணும்னு பார்த்தா அதுல எந்த தவறும் கிடையாது. அரசியல் கட்சிகள் அது மாதிரி தானே தன்னுடைய எதிரிகள் வந்து பலவீனம் அடையணும் தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனா அது கையாளுற முறைகளை பத்தி தான் நமக்கு வந்து கவலை இருக்கு. இந்த மாதிரி வந்து எம்எல்ஏக்களை தூண்டி விடுதல்ங்கிற மாதிரியான முயற்சிகள் நடந்தால் அது வந்து ஜனநாயகத்திற்கு ஊறு விளைவிப்பதாக இருக்கும். அது திமுக செஞ்சாலும் சரி, தாவேக செஞ்சாலும் சரி, அது தப்பு தான். இப்ப புதுசா பாஜகவும் பேண்ட் வாங்கன்ல ஏறி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா நேத்து ஆளுநர் கிட்ட திமுக ஒரு பக்கம் கடிதம் குடுக்குறாங்க, அதிமுக ஒரு பக்கம் கடிதம் குடுக்குறாங்க, பாஜக நாங்களும் இருப்போம் அப்படின்னு அதே குற்றச்சாட்டுகளை வச்சு அவங்களும் வந்து கடிதம் குடுத்திருக்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு சரியில்ல, ஊழல் நடக்குது. இது போன்ற குற்றச்சாட்டுகளையும் சேர்த்து வந்து பாஜக பதிவு பண்ணியிருக்குது. மாறி, மாறி இப்படி ஆளுநர் கிட்ட போய் ஒரே சலசலப்பு, ஒரே சர்ச்சையாக போய்க் கொண்டிருக்கிறது. இந்த பூனை எல்லாம் வந்து அப்பத்துக்கு சண்டை போட்டுக்கிட்டு குரங்கு கிட்ட போகும் அப்படிங்கிற ஒரு கதை நாம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? கிட்டத்தட்ட அது மாதிரி இருக்கே. இதெல்லாம் எப்படி பார்க்கிறது? அதாவது மக்கள் என்ன எப்படி பார்க்குறாங்கங்கிறது தானே முக்கியம். இப்ப இதெல்லாம் பத்தி மக்கள் அதிகமா கவலைப்படுற மாதிரி எனக்கு தோணல. போய் கேட்டா, அவங்க என்ன சொல்ல போறாங்க? ஆமா, அவனும் தான் விலைக்கு வாங்க பார்க்குறான், இவனும் தான் விலைக்கு வாங்க பார்க்குறான். இதுல என்ன பெருசு இருக்கு? இப்படிப்பட்ட ஒரு மனோபாவம் தான் மக்கள்ட்ட இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் இது பெரிய பப்ளிக் அஜிடேஷன் ஆயிருக்கா? ஜனநாயகத்துக்கு எதிரா இருக்கு. நெத்தன்யாகு வந்து அவர் மேல ஒரு கோர்ட் கேஸ் அவர் வந்து கொஞ்சம் இத வந்து கோர்ட்டுடைய அதிகாரத்த குறைச்சு, தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களுக்கு வந்து அந்த அதிகாரத்த குடுக்கறதுக்கு முயற்சி பண்ணபோது, இஸ்ரேல் இஸ்ரேலே கொந்தளிச்சு எந்திரிச்சது. மக்கள் அத்தனை பேர் அதுக்கு எதிரா வந்து சொன்னாங்க. இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வு வந்து நம்ம மக்கள்ட்ட கிடையாது. அதனால இது நமக்கு இடையில வந்து நம்ம பார்ப்போம். ஜனநாயகத்த பத்தி கவலைப்படுறவங்க கவலைப்படுவோம். ஆனா இதனால வந்து பெரிய இம்பாக்ட் ஒண்ணும் ஸ்டேட் பாலிடிக்ஸ்ல வந்து மக்கள் மத்தியில வந்து நடக்க போறதில்ல. இன்னும் சொல்லப்போனா, அவருக்கு இதுவரைக்கும் இருக்கிற மக்கள் ஆதரவு இந்த மாரி விஷயங்கள்னால குறைய போறதில்ல. அதுதான் உண்மை. அது கசப்பான உண்மை. ஆனால் அதுதான் உண்மை. சரி. இது வந்து மக்கள் இத பத்தி பெருசா கவலைப்பட போறதில்ல. எல்லாரையும் வந்து ஒரே மாரி தான் பார்க்க போறாங்க அப்படின்னா, இந்த அரசு வந்து இந்த 50, 60 நாள்ல என்ன செஞ்சிருக்கு? கவர்னன்ஸ் ரீதியா அப்படிங்கிறத பத்தியாவது மக்கள் கவலைப்படுறாங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னால என்ன சொன்னாங்க? திமுக ஆட்சியில ஏகப்பட்ட ஊழல் இருக்கு. எதுலயுமே டிரான்ஸ்பரன்சி இல்ல. அப்படின்ற குற்றச்சாட்டு வச்சாங்க. அதற்கான எந்த வலுவான ஆதாரமும் வந்து விஜய் கொடுத்ததாக தெரியல. ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவ் ஒண்ணு செட் பண்ணாங்க. அது மூலமாக ஆட்சிய இன்னைக்கு பிடிச்சுட்டாங்க. இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த ஒரே வாரத்துல ஆதவ அர்ஜுனா என்ன சொன்னார்ன்னா, நாங்க ஊழல மொத்தமா ஒழிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாங்க.
ஆனா நாள் ஒரு மேனி பொழுது ஒரு வண்ணமாக ஊழல் குற்றச்சாட்டுகள் வருது. இன்னைக்கே அரசு வழக்கறிஞர் நியமத்திலேயே வந்து புஷி ஆனந்த் கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிக்கிட்டு அரசு வழக்கறிஞர்களை நியமிச்சிருக்கிறாரு அப்படின்னு அவங்க கட்சியைச் சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் விங்கை சேர்ந்த ஒரு நபரே வந்து இன்னைக்கு கோர்ட்ல போய் வழக்கு குடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதே மாரி எல்லா இடத்துலயும் வந்து ஊழல் நடக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டும் வந்து வந்துகிட்டு இருக்கு. நேத்து பார்த்தீங்கன்னா, டி.என். ரேராவோட சீஃப் சிவதாஸ் மீனா அவர்கள் ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு. வெளியில வந்து பிரஸ் மீட் குடுக்கிறவர் வந்து வெளிப்படையாக என்ன சொன்னார்ன்னா, இந்த கவர்ன்மெண்ட் என்ன ஃபோர்ஸ் பண்ணி ரிசைன் பண்ண வச்சாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்ட வைக்கிறாங்க. இந்த மாதிரி பல்வேறு அதிகாரிகள் இந்த கவர்ன்மென்ட்டோட வொர்க் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகள சோசியல் மீடியால நம்மளால பார்க்க முடியுது. நீங்க நிர்வாகத்துல இருந்திருக்கிறீங்க. நெறைய பேரோட உங்களுக்கு இன்னும் கனெக்ஷன் இருக்கும். பேசுவீங்க. தாவேக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நிர்வாகத்துல உண்மையிலேயே ஏதாவது ஒரு மாற்றம் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? உண்மையிலேயே ஊழல் ஒழிப்புக்கான முயற்சியே இந்த அரசாங்கம் எடுக்குது அப்படின்னு நம்ம பார்க்கிறதா? வாட் இஸ் த ஹானஸ்ட் ஒப்பீனியன்? இந்த 2 விஷயங்கள் பார்ப்போம். முதல்ல சிவதாஸ் மீனாவுடைய அ ரெசிக்னேஷன பத்தி பார்ப்போம். அதாவது இந்த சிவதாஸ் மீனா வந்து முந்தைய அரசினால ஒரு ஆணையத்துல வந்து தலைவராக நியமிக்கப்பட்டவர். ஆணையத்துடைய உறுப்பினர்களும் முந்தைய அரசினால வந்து நியமிக்கப்பட்டவங்க. அந்த அரசுடைய ஆர்டரே வந்து எப்படி இருக்கும்னா, அ 3 வருடங்களுக்கோ, ஒருவேளை டென்யூர் 3 வருஷமா இருந்தா, 3 வருடங்களுக்கோ அல்லது மறு ஆணை வரையிலோ, அன்டில் ஃபர்தர் ஆர்டர்ஸ் அப்படிதான் வழக்கமா போடுவாங்க. அந்த அன்டில் ஃபர்தர் ஆர்டர்ஸ்ன்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னா, எந்த நிமிஷத்துலயும் அரசு வந்து அந்த 3 வருஷம்ங்கிறத வெயிட் பண்ணாம அவங்கள வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அந்த அதிகாரம் வந்து அரசுக்கு உண்டு. அப்ப இவங்க வந்து புது அரசு வந்திருக்காங்க. இப்ப இவங்களுக்கு மத்தியில வந்து ஏகப்பட்ட இது இருக்கு. எதிர்பார்ப்பு இருக்கு. பல பேர்ட்ட எனக்கு அது வேணும், இது வேணும்னு நினைக்கிறவங்க நெறைய பேர் இருக்காங்க. அதிகாரிகள் ரிட்டயர் ஆகி போகிற அதிகாரிகளோட இவங்க வந்து சில பேர் வந்து தங்களுக்கு சாதகமானவங்களாக நினைக்கலாம். அப்ப அவங்களுக்கெல்லாம் பதவி கொடுக்கணும்னா, ஏற்கனவே இருக்கவங்கள வந்து போகச் சொல்லணும்னு சொல்லி நினைக்கலாம். இது வந்து இயல்பான ஒரு விஷயம் தான். அதாவது இதுல சட்ட விரோதம் எதுவும் கிடையாது. அத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். சண்முகம் வந்து சீஃப் செக்ரட்டரியா இருந்தாரு ஏடிஎம்கே கவர்ன்மெண்ட்ல. அவர் ரிட்டயர் ஆனவுடனே அவர் அட்வைசரா போட்டாங்க. அடுத்து வந்து திமுக கவர்ன்மெண்ட் வந்தோனே சண்முகம் தானா வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு. அது ஒரு டீசென்ட்டான ஒரு இது. ஆனா இந்த மாரி ஆணையத்துல உள்ளவங்க நார்மலா அது மாரி ரிசைன் பண்ண சொல்ல மாட்டாங்க. இப்ப டிஎன்பிஎஸ்சி இருக்கு. அதுல வந்து முந்தின அரசு வந்து நியமிச்சிருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து இவங்க வந்தோனே நீங்க போங்கன்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. இந்த மாரி விஷயங்கள்ல. அட்வைஸர்ங்கிறது குவாசி பொலிட்டிக்கல் அந்த மாரி ஒரு போஸ்டிங் வந்து. இதுல வந்து அப்ப அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறது நிஜம்தான். இல்லன்னா சிவதாஸ் மீனா வெளியில வந்து அப்படி பேச மாட்டாரு. ஆனால் அப்படி அழுத்தம் கொடுத்தது வந்து சட்ட விரோதம்னு சொல்லி சொல்ல முடியாது. அதனால அதில நான் சொல்றதுக்கு எதுவும் இல்ல. ஆனா மத்ததெல்லாம் நீங்க சொல்றீங்களே, இங்க வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு. ஆமா. இந்த மாரி குற்றச்சாட்டுகள் வருது. புசி ஆனந்த் மேலே குற்றச்சாட்டு வருது. ஏன் இதுக்கு முன்னாடி தவேகாவை சேர்ந்த ஒரு பெண் நிர்வாகி வந்து சொல்லலையா? தாவேகா எம்எல்ஏ ஒருத்தர் வந்து வன்புணர்வு வழக்கு ஒண்ணுல வந்து இவங்கள வந்து குற்றவாளிகள வந்து இது பண்றாரு, சப்போர்ட் பண்றாருன்னு சொல்லி ஓப்பனா வந்து குற்றச்சாட்டு சுமத்துனாங்க. அத தவிர நெறைய வந்து நம்ம இந்த குற்றங்கள்லாம் நடக்கிறத பார்க்குறோம். சமூக ஊடகங்கள்ல ரொம்ப பலத்த இது குரல் எழுதுன்னு சொல்றீங்க. என்னுடைய ஒரே கேள்வி, மக்கள் மத்தியில என்ன பெரிய இது வந்திருக்கு? நீங்க சொல்ற இந்த இதுல வந்து ஊழல் இருக்கு அப்படின்னா, இப்ப அ வழக்கறிஞர்கள் நியமனத்துல வந்து ஊழல் இருக்குன்னு சொல்லுவீங்க. நம்முடைய மக்களுக்கு எதுக்கு பழக்கப்பட்டு போயிட்டாங்கன்னா, அவங்கள நேரடியா பாதிக்கிற விஷயத்துல வந்து அவங்க வந்து பொங்கி எழுவாங்க. ரேஷன் அரிசி வந்து இப்ப இந்த ரேஷன் அரிசியில வந்து ரொம்ப பெரிய ஊழல் ஒண்ணு நடைபெற முடியும். என்னுடைய சந்தேகம் நடந்துகிட்டு இருக்குன்னு அதாவது இன்னைக்கு நேத்து இல்ல. பல ஆண்டுகளா நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னா, தரமான அரிசி வாங்குறத வந்து கொள்முதல் பண்றதா டெண்டர்ல வந்து குடுப்பாங்க. அந்த டெண்டர் போடுறவங்க. அடுத்து வந்து அந்த அரிசி வந்ததுக்கு அப்புறம் சத்தமே இல்லாமல் தரமற்ற அரிசி அந்த இடத்துல வைக்கப்பட்டு தரமான அரிசி காணாம போயிரும். இந்த மாரி வந்து ஒரு ஊழல் நடந்தது. எனக்கு ரொம்ப நாள் இந்த மாரி சந்தேகம் உண்டு. அது நடக்குதான்னு சொல்லி பார்க்கணும். உண்மையிலேயே அப்படி நடக்குதான்னு சொல்லி. அப்ப இப்படி நடந்தா அது பல்லாயிரக்கணக்கான கோடிகள் அதுல வந்து இது இருக்குன்னு சொல்லி அர்த்தம். இப்போ எப்போ மக்கள் வந்து புரட்சி செய்வாங்க? இந்த அரிசி குடுக்குறாங்க, ரேஷன் அரிசி குடுக்குறாங்க. ரேஷன் அரிசியில புழு பார்த்துடுறாங்கன்னு வைங்க. அவங்கள நேரடியா பாதிக்குது. அல்லது ரொம்ப தரங்கெட்ட அரிசியா போயிருச்சுன்னு சொல்லி வைங்க. அவங்கள நேரடியா பாதிக்குது. அந்த நேரத்துல அவங்க மத்தியில வந்து அது அரசியல் கட்சிகள் வந்து ஊதி பெருசாக்குறாங்கன்னா, அவங்க அரசியல் கட்சிகளோட சேர்ந்துக்குவாங்க மக்கள். மத்தபடி இந்த அரசியல் இந்த வழக்கறிஞர் நியமனம், இதெல்லாம் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாதுன்னு நெனைக்கிறாங்க. அதாவது நம்முடைய மக்களுக்கு போதுமான அளவு அரசியல் விழிப்புணர்வு கிடையாது. இதுதான் உண்மை. கசப்பான சரி, இப்போ உண்மை. தொடர்ந்து பவர் கட் நடக்குது. இது நேரடியா மக்கள தானே பாதிக்குது. சட்டம் ஒழுங்கு வந்து ஆமா, நாளுக்கு நாள் ஆமா, இது போன்ற வழக்குகள் மக்கள தானே சார் பாதிக்குது. ஆமா. ஆனா மக்கள் பாதிக்குது. எதுவும் ரியாக்ட் பண்ண அதுல மாரியே தெரியலையே. இல்ல மக்கள் சில இடத்துல ரியாக்ட் பண்ணாங்க. கொஞ்சம் விவரமான இடங்கள்ல இருந்து மக்கள் ரியாக்ட் பண்ணாங்க. இது ஒரு வெகுஜன போராட்டமா மாறல. அப்படி வெகுஜன போராட்டமா மாறினா தான் அரசு வந்து அத கணக்குல எடுத்துக்கும். அரசு வந்துங்க குறைகள் இருக்கும்போது உடனடியா நிவர்த்தி பண்ணணும்னு நினைக்கிற அரசுகள் ரொம்ப கம்மி. குறைகள பத்தி இன்னும் கொஞ்சம் பெருசா பேச்சு வரட்டும். இன்னும் கொஞ்சம் அழுத்தம் வரட்டும். அந்நேரம் பார்த்துக்குவோம். இல்லன்னா இது அப்படியே காணாம போயிரும்.
அவங்க இப்படி கூட நினைக்கலாம், இந்த மின்வெட்டெல்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கலாம். சார் மின்வெட்டு இன்னொரு 1 மாசத்துக்கு இருக்கும் சார், அதுக்கப்புறம் போயிடும். அப்போ 1 மாசத்துக்குள்ள பெரிய அஜிடேஷன் வரலன்னா வெயிட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் போயிரும்ல, ஒன்றும் சிக்கல் இருக்காது அப்படின்னு அரசு நினைக்கலாம். எல்லாத்துலயும் அடிப்படையா வந்து ஜனநாயகத்துல வந்து மக்களுடைய விழிப்புணர்வும் இருக்கணும், போராடும் திறனும் இருக்கணும். அப்படி இருந்தா தான் அரசுகள் வந்து விழித்து செயல்படும். பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். வணக்கம் டாக்டர். வணக்கம்.